கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னா மகத்துவம் உள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவர் ஒருவரையும் புறக்கணியார். மூன்றாவது சொல்றாரு, அவர் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவராம். அதுதான் பார்க்குறோம், நம்முடைய தேவன் ஒருவரையும் புறக்கணியார். ஆகவே அவர் ஊழியம் செய்யும்போது கூட யோவான் சுவிசேஷத்தில் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னார். அவரிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. விபச்சாரியாக இருக்கட்டும், குஷ்டரோகியாக இருக்கட்டும், குருடனாக இருக்கட்டும், பிசாசு பிடித்தவந்தனாக இருக்கட்டும், அல்லது காய்ச்சலினால ஜுரத்தினால பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாடு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சொல்கிறார், என்னிடத்தில் வருவர்களை நான் ஒருபோதும் ஒருவரையும் பொறும்பே தள்ளுவதில்லை. ஆகவே இந்த வசனத்தில் கூட அதான் சொல்கிறார், அவர் ஒருவரையும் புறக்கணிக்காத தேவன். மனுஷன் தான் புறக்கணிக்கிறான். வசதி இருந்தால் ஏற்றுக்கொள்கிறான், வசதி எல்லாம் புறக்கணிக்கிறான். சுகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், சுகவீனமாக இருந்தால், வியாதியாக இருந்தால் புறக்கணிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் புறக்கணிக்காதவர். அல்லேலூயா. அது மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். மன உருக்கத்துக்கு சான்று உதாரணம் யாரையும் சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் தான் மன உருக்கம் உள்ளவர். திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார் சொல்லி பார்க்குறோம். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடப்போம். தொடர்ந்து நம்மை புறக்கணிக்காதபடிக்கு கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். செபிப்போம். நேசி நல்லதா நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.